வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் 17th லெசன் செகண்ட் டாபிக் ஃபங்கை. ஃபங்கை அப்படின்னா பூஞ்சை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஃபங்கை அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம், இதோட சிங்குலர் ஃபார்ம் ஃபங்கஸ். ஃபங்கை பிலாங்ஸ் டு தேலோஃபைட்டா. ஃபங்கை வந்து தேலோஃபைட்டா வகையை சார்ந்தது. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஆல்கே ஃபங்கை ரெண்டுமே தேலோஃபைட்டா தான். Its plant body is not differentiated into root, stem and leaves. இதோட plant bodyயில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்காது. ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸ் அப்படின்னு தனித்தனி வேறுபாடு இருக்காது. The plant body of fungus consists of filament like structures called hyphae. இதோட plant body அதோட பேர் என்னென்னா ஹைஃபேன்னு சொல்லுவாங்க. அது வந்து இலை மாதிரி ஒரு ஃபிலமெண்ட்டாக இருக்கும். Several hyphae are arranged in the form of network called mycelium. நிறைய ஹைஃபே சேர்ந்து உருவாகிற அந்த பாடிக்கு பேர் என்னென்னா மைசீலியம். த செல்ஸ் ஆஃப் ஃபங்கை ஆர் மல்டி செல்லுலார் அண்ட் யூகேரியாட்டிக். அதாவது இதில் நிறைய செல்ஸ் இருக்கும், அதனால தான் மல்டி செல்லுலார் அண்ட் யூகேரியாட்டிக். அதாவது அட்வான்ஸ்டு நியூக்ளியஸ் இருக்கும், நல்ல நியூக்ளியஸ் வந்து வெல் டெவலப்டாக இருக்கும். சம் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபங்கை லைக் ஈஸ்ட் ஆர் யூனிசெல்லுலார். இதில் ஒரு சில ஸ்பீசிஸ், அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஈஸ்ட்டும் ஒன் ஆஃப் த ஃபங்கை தான். அந்த ஈஸ்ட் மட்டும்தான் யூனிசெல்லுலார், அதாவது ஒரு செல், அண்ட் யூகேரியாட்டிக். செல் வால் ஆஃப் ஃபங்கை இஸ் மேடப் ஆஃப் எ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் கால்டு கைட்டின். ஃபங்கையோட செல்வால் வந்து கைட்டின் அப்படிங்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸால் உருவானது. த ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் ஆஃப் ஃபங்கை ஆர் கிளைக்கோஜன் அண்ட் ஆயில். இது சேமிப்பு பொருளாக ரிசர்வ் பண்ணக்கூடிய ஃபுட் மெட்டீரியல் என்ன அப்படின்னா கிளைக்கோஜன் அண்ட் ஆயில். They have no starch because they have no chlorophyll pigment. இதில் ஸ்டார்ச்சே கிடையாது, ஏன்னா இதுக்கு வந்து குளோரோஃபில் அப்படிங்கிற பிக்மெண்ட்டே கிடையாது. ஸோ தே ஆர் ஹெட்டிரோட்ராப்ஸு. ஃபங்கஸ் எல்லாமே ஹெட்டிரோட்ராப்ஸ் தான், அதாவது தன்னோட உணவை தானே தயாரிச்சிக்க முடியாது, என்னொன்று சார்ந்து தான் வாழும். ஹெட்டிரோட்ராப்ஸ் ஆர் 3 types, நேம்லி பேரசைட், சாப்ரோஃபைட் அண்ட் சிம்பையான்ட். பேரசைட் அப்படிங்கிறத நம்ம ஒட்டுண்ணின்னு சொல்லலாம், அதாவது ஒரு ஃபங்கஸ் வந்து இன்னொரு உயிருள்ள ஒன்றோட சார்ந்து வாழும், அதுதான் பேரசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்ரோஃபைட் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபங்கஸ் வந்து என்ன செய்யணும்னா இறந்து போன உடல்லேருந்து டெட் பாடியிலேருந்து தனக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டால் அது பேர் சாப்ரோஃபைட்டு. சிம்பையான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு சேர்ந்து வாழும் ஃபங்கஸ் வந்து வேறு ஏதோ ஒரு அனிமல் அல்லது இதோட சேர்ந்து வாழும்னா அது பேர் தான் சிம்பையான்ட். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேரசைட். சம் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபங்கஸ் லிவ் அஸ் பேரசைட். ஒரு சில ஸ்பீசிஸ் தான் பேரசைட்டாக இருக்குது. தே அப்சர்வ் ஃபுட் ஃபார்ம் இன் த லிவிங் ஆர்கானிசம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்பெஷல் ரூட் கால்டு ஹாஸ்டோரியா. அதாவது இந்த பேரசைட்டாக வாழக்கூடிய ஃபங்கஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரூட்டு இருக்குது, அதுக்கு பேர் என்னென்னா ஹாஸ்டோரியா. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க செர்கோஸ்போரா பெர்சோனேட்டா. இந்த ஃபங்கஸ் தான் இந்த மாதிரி ஹாஸ்டோரியா அப்படிங்கிற ரூட்டை உருவாக்கி அதன் மூலமாக தேவையான ஃபுட் மெட்டீரியலை அப்சர்வ் பண்ணிக்குது. இட் அஃபெக்ட் கிரவுண்ட்நட் பிளான்ட் அண்ட் காஸ் டிக்கா டிசீஸ். இந்த செர்கோஸ்போரா பெர்சோனேட்டா அப்படிங்கிற ஃபங்கஸ் வந்து எதில் அதிகமாக காணப்படும் அப்படின்னா கிரவுண்ட்நட், வேர்க்கடலை செடியில் காணப்படும். இதனால் அந்த செடிக்கு ஒரு டிசீஸ் உருவாகுது, அந்த டிசீஸ்க்கு பேர் டிக்கா டிசீஸ். அடுத்தது டூயினோ கொடுத்துருக்காங்க. த பிரான்ச் ஆஃப் ஸ்டடி ஆஃப் ஃபங்கஸ் இஸ் கால்டு மைக்கோலாஜி. த பிரான்ச் ஆஃப் ஸ்டடி ஆஃப் ஃபங்கஸை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் மைக்கோலாஜி. நெக்ஸ்ட்டு இந்த டிக்கா டிசீஸு கிரவுண்ட்நட் லீஃபில் எப்படி வந்திருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சாப்ரோஃபைட்டு. சம் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபங்கை லிவ் ஆஸ் சாப்ரோஃபைட். ஒரு சில ஸ்பீசிஸ் வந்து சாப்ரோஃபைட்டாக வாழும். தே க்ரோ upon the dead and decaying organic matters and get food from them. அதாவது இது என்ன செய்யும் அப்படின்னா செத்து போன அல்ல அழுகி போன பொருட்கள்லேருந்து தேவையான உணவை எடுத்துக்கொள்ளுது. இதுக்கு எக்ஸாம்பிள் ரைசோபஸ் அப்படிங்கிறது இதுதான். தேர்ட் டைப் ஹெட்டிரோட்ராப்ஸில் சிம்பையான்ட்னு பார்த்தோம் இல்லையா. சம் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபங்கை ஆர் லிவிங் வித் ஆல்கே ஆர் மியூச்சுவலி பெனிஃபிட்டட். எக்ஸாம்பிள் லைக்கனில் வந்து ஆல்கே ஃபங்கஸ் ரெண்டும் சேர்ந்து வாழும். அதாவது ஆல்கே வந்து ஃபுட்டு ஓனாக ப்ரிப்பேர் பண்ணும், அதை இது எடுத்துக்கும்.
இது வாழ்கிறதுக்கு ஆல்கைக்கு இடம் கொடுக்குது. ரெண்டு பேருமே பெனிஃபிட்டடு. இதுதான் லைக் அண்ட் எக்ஸாம்பிள். சம் ஆஃப் தம் லிவ் சிம்பையாட்டிக்கலி வித் ஹையர் பிளான்ஸ் இன் தியர் ரூட் கால்டு மைக்கோரைசா. சில ஃபங்கஸ் என்ன செய்யணும், ஹையர் பிளான்ஸோட ரூட்ஸில் இருந்து நைட்ரஜன் அப்சர்வ் பண்ணி நைட்ரேட்டை மாற்றி ஃபிக்ஸ் பண்ணும். இதனால் பிளான்ட்டுக்கு யூஸ் தான், ஏன்னா அதுக்கு ஃபர்டிலைசர் உரம் கிடைக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைக்கோரைசா இந்த ஃபங்கஸ் தான். அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை. ஃபங்கையோட கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபங்கை ஆர் கிளாசிஃபைட் இன்டு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஸ் கிவன் பிலோ. கீழே ஒரு சில கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. ஃபங்கையை 2 கிளாஸாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைப் மிக்ஸோமைசீட்ஸ், செகண்ட் டைப் யூமைசீட்ஸ். ஃபஸ்ட்டு டைப் மிக்ஸோமைசீட், செகண்ட் டைப் யூமைசீட்ஸ். யூமைசீட்ஸில் 4 கிளாஸஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பைக்கோமைசீட்ஸ், second one ascomycetes, third one basidiomycetes, fourth class deuteromycetes. இது ஃபங்கையோட கிளாசிஃபிகேஷன். ஃபங்கை 2ஆக பிரிக்கிறாங்க, மிக்ஸோமைசிட்ஸ், யூமைசிட்ஸ். யூமைசிட்ஸில் ஒரு 4 கிளாஸ் இருக்குது. அது இந்த கிளாஸஸ் தான் பைக்கோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட், பெசிடியோமைசிட்ஸ், டியூட்ரோமைசிட்ஸ். அடுத்ததான் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், அதாவது ஃபங்கஸ்னால என்ன பொருளாதார முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபங்கை ஆர் யூஸ்ஃபுல் டு அஸ் இன் மெனி வேஸ். நிறைய வழியில் ஃபங்கஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை ஆர் கிவன் பிலோ. இல்லை ஃபங்கையோட இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் அப்படின்னா ஆன்டிபயாட்டிக். ஃபங்கஸ்லேருந்து 2 ஆன்டிபயாட்டிக் எடுக்கிறாங்க. ஒரு ஆன்டிபயாட்டிக் பெனிசிலின், செகண்ட் ஆன்டிபயாட்டிக் செப்பலோஸ்போரின். பெனிசிலின் அப்படிங்கிற ஆன்டிபயாட்டிக்கை பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற ஃபங்கஸ்லேருந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செப்பலோஸ்போரின் விச் க்யூர் டிஃப்ரெண்ட் டிசீஸ் ஆர் அப்டைன்டு ஃப்ரம் ஃபங்கை. இந்த ஆன்டிபயாட்டிக் நிறைய டிசீஸை குணமாக்குறதுக்கு பயன்படுது. இதுதான் பெனிசிலியம் நொட்டேட்டம் ஃபங்கஸ். செகண்ட் ஒன் ஃபுட்டு. மஷ்ரூம்ஸ் கண்டெய்ன்ஸ் ரிச் ப்ரோட்டீன். மஷ்ரூம் அப்படிங்கிறத ஃபங்கஸ் தான். அதில் ரிச் ப்ரோட்டீன் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. த மோஸ்ட் காமன் எடிபிள் மஷ்ரூம் இஸ் அகாரிக்கஸ். அகாரிக்கஸ் அப்படிங்கிற மஷ்ரூமை மேக்ஸிமம் எல்லாரும் சாப்பிடுவாங்க, சமைச்சு சாப்பிடலாம். இதுக்கு ஒரு பேர் இருக்குது, பட்டன் மஷ்ரூம். பட்டன் மஷ்ரூம்ங்கிறது அகாரிக்கஸ். பாய்ஸ்னஸ் மஷ்ரூம் ஒன்று உண்டு, அது சாப்பிடக்கூடாது, அது கலர்ஃபுல்லாக இருக்கும், அது பேர் அமானிடா, அது நம்ம சாப்பிடக்கூடாது. அகாரிக்கஸ் முட்டைக்காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டன் மஷ்ரூம் இது நம்ம சாப்பிடலாம். விட்டமின்ஸ். ஃபங்கஸ் லைக் ஆஸ்பியா காஸ்பி அண்டு எர்மோதீசியம் காஸ்பி ஆர் யூஸ் டு ப்ரொடியூஸ் விட்டமின் B2. இந்த ஃபங்கஸ் எல்லாமே விட்டமின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ன விட்டமின் அப்படின்னா விட்டமின் B2. விட்டமின் B2ஓட நேம் ரிபோஃப்ளோவின். ரிபோஃப்ளோவின் அப்படிங்கிற விட்டமினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 2 ஃபங்கஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ்பியா காஸ்பி, எர்மோதீசியம் காஸ்பி. அடுத்ததான் ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஃபங்கஸ் தான் உதவி செய்யுது. ஃபங்கஸ் லைக் ஈஸ்ட்டுங்கிறது 1 செல், அதாவது சிங்கிள் செல் ஃபங்கஸ். ஈஸ்ட் கண்டெய்ன்ஸ் என்சைம்ஸ். ஈஸ்ட்டில் நிறைய என்சைம்ஸ் இருக்கும். என்ன என்சைம்லாம் இன்வெர்டேஸ் அண்டு சைமேஸ் விச் ஃபெர்மெண்ட் த சுகர் மொலாசஸ் இன்ட்ரு ஆல்கஹால். இது சுகரை ஆல்கஹாலாக ஃபெர்மெண்ட் பண்ணி மாற்றி விடுது. இதுதான் ஈஸ்ட். நெக்ஸ்ட்டாக காம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் ஃபங்கை. ஃபங்கையினால் சில நோய்கள் வருது, அதை பற்றி பார்க்கலாம். ஃபங்கை காஸ் வேரிய டிசீஸ் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஃபங்கஸ்னால் நிறைய நோய் வரும், பிளான்ட்டுக்கும் வருது, அனிமல்ஸுக்கும் வருது. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது டிசீஸ் காஸ்டு பை ஃபங்கை இன் பிளான்ட்ஸு. பிளான்ட்ஸுக்கு என்னென்ன நோய்னா ஃபங்கஸ்னால் வருது அப்படின்னு பார்க்கலாமா. பேத்தோஜன், அதாவது ஃபியூசாரியம் ஆக்சிஸ்போரம் அப்படிங்கிற ஃபங்கஸ்னால் வில்ட் டிசீஸ் காட்டன் செடியில் வருது. அடுத்து செர்கோஸ்போரா பெர்சோனேட்டா அப்படிங்கிற ஃபங்கஸ்னால் டிக்கா டிசீஸ் கிரவுண்ட்நட் பிளான்ட்ஸ்க்கு வருது. நெக்ஸ்ட்டு கோலிட்ரைக்கம் ஃபால்கேட்டம் அப்படிங்கிற ஃபங்கஸ்னால் ரெட் ராட் அப்படிங்கிற நோய் வருது சுகர் கேனில். நெக்ஸ்ட்டு பைரிகுலேரியா ஒரைசா அப்படிங்கிற ஃபங்கஸ்னால் பிளாஸ்ட் டிசீஸ் பேடியில் வருது. அடுத்ததான் அல்புகோ கேண்டிடா அப்படிங்கிற ஃபங்கஸ்னால் ஒயிட் ரஸ் இன் ரேடிஷில் வருது. அதோட
பிக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன டிசீஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கலர். அடுத்ததான் ஒரு தகவல் துளிகள் ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்ஃபோபீட்ஸ் பார்க்கலாம். ஃபங்கை ஆர் பிளேஸ்ட் ஆஸ் தேர்ட் கிங்டம் இன் ஆர்ஹெச் விட்டேக்கர்ஸ் 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அதாவது ஆர்ஹெச் விட்டேக்கர் வந்து 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் எழுதியிருக்கிறாரு. அந்த கிளாசிஃபிகேஷனில் ஃபங்கஸ் வந்து தேர்டு கிளாசிஃபிகேஷனில் வருது. தேர்டு கிங்டம் தான் ஃபங்கை. அது பிகாஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் குளோரோஃபில் அண்ட் ஸ்டார்ச். ஏன்னா இதில் குளோரோஃபிலும் கிடையாது, ஸ்டார்ச்சும் கிடையாது. அதனால் இதை வந்து தேர்டு கிங்டமில் கொண்டு வந்திருக்கிறாரு ஆர்ஹெச் விட்டேக்கர். இது டேண்ட்ரஃப் வரக்கூடியதும் வந்து ஃபங்கஸ்னால் இந்த பிக்சரில் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு அனிமல் டிசீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. டேக் ஏ பீஸ் ஆஃப் ப்ரெட்டு, போர் சம் வாட்டர் ஆன் இட். ஒரு பீஸ் ரொட்டி துண்டு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அண்டு கவர் இட் ஃபார் 4 days. 3 நாளைக்கு கவர் பண்ணி வச்சிடணும். ஆஃப்டர் 4 days பிளேஸ் த ப்ரெட் ஆன் ஏ ஸ்லைடு அண்ட் அப்சர்வ் இட் த்ரூ மைக்ரோஸ்கோப். அதை 4 நாளைக்கு பிறகு அதை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு பீஸ் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா அது நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு வகையான ஃபங்கஸ் வந்து வளர்ந்துருக்கும் கெட்டுப்போன பொருளில். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹியூமன் டிசீஸ். ஃபங்கஸ்னால் ஹியூமன்ஸ்க்கு என்னென்ன டிசீஸ் வருதுன்னு பார்க்கலாம். ட்ரைக்கோபைட்டான் ஸ்பீசிஸ் வந்து ரிங் வார்ம், சர்க்குலர் ரேஷ் ஆன் த ஸ்கின், அதாவது தேமல் மாதிரி நோயை உருவாக்குறது ஒரு வகையான ஃபங்கஸ். அதோட நேம் என்னது, ட்ரைக்கோபைட்டான் ஸ்பீசிஸ். அடுத்ததான் மைக்ரோஸ்போரியம் ஃபர்ஃபர் அப்படிங்கிற ஃபங்கஸ்லேருந்து தான் டேண்ட்ரஃப் வருது, பொடுகு வருது. தேர்ட் ஒன் டீனியா பெடிஸ் அப்படிங்கிற ஃபங்கஸ்லேருந்து ஆத்திலெட்ஸ் ஃபுட் அப்படிங்கிற நோய் வருது. அதாவது சேத்து புண்ணு வர்றது மாதிரி, இதுக்கு பேர் தான் ஆத்திலெட் ஃபுட். இது வர்றதுக்கு காரணமாக என்ன அப்படின்னா ஃபங்கஸ் தான். அடுத்ததாக இந்த 3 நோயும் தேமல், டேண்ட்ரஃபு, சேத்து புண்ணு இதெல்லாம் வர்றதுக்கு காரணமானது ஃபங்கஸ். அடுத்ததான் மோர்டுனோ கிளேவிசஸ் பர்பூரியா இஸ் த காலுசினோஜெனிக் ஃபங்கை. இந்த கிளேவிசஸ் பர்பூரியா அப்படிங்கிற ஃபங்கஸை என்ன நேம் சொல்கிறாங்கன்னா ஹாலுசினோஜெனிக் ஃபங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கக்கூடிய ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. விச் காசஸ் கிரேட்டஸ்ட் டேமேஜஸ் டு த ஃப்ரஸ்ட்ரேட்டட் யூத் பை கிவிங் அன்ரியல் எக்ஸ்ட்ராடினரி லைட்னஸ் அண்டு ஹவரிங் சென்சேஷன். அதாவது அவங்களுக்கு கனவுலகத்தில் மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை ஏற்படுத்தி விட்டுருமோ இந்த ஃபங்கை. அடுத்ததான் ஆஸ்பர்ஜில்லஸ் ஸ்பீசிஸ் காஸ் அலர்ஜி டு சில்ட்ரன். அந்த ஆஸ்பர்ஜில்லஸ் அப்படிங்கிற ஃபங்கை வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு அலர்ஜி உருவாக்கிறோம், ஒவ்வாமை உருவாக்கிறோம். ஒயிட் கிளாடோஸ்போரியம் ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் அலர்ஜி. கிளாடோஸ்போரியம் அப்படிங்கிற ஃபங்கை வந்து அந்த அலர்ஜியிலேருந்து சின்ன பிள்ளைங்களை பாதுகாக்கும். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை. ஆல்கேயும் ஃபங்கைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஆல்கே ஆர் ஆட்டோட்ராப்ஸ். ஆல்கே வந்து ஆட்டோட்ராப்ஸ்னால் என்ன, ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தனக்கு வேண்டிய ஃபுட்டை தானே தயாரிச்சுக்கொள்ளும். ஃபங்கை ஆர் ஹெட்டிரோட்ராப்ஸு. ஹெட்டிரோட்ராப்ஸ் அப்படின்னா அது வந்து சார்ந்து தான் வாழும், அதால் தன்னோட ஃபுட்டை தானே எடுத்துக்க முடியாது, யார்கிட்டையாவது இருந்து எடுத்து சாப்பிட்டுக்கும். தே ஹாவ் பிக்மெண்ட். ஆல்கேயில் வந்து கலர்ஸ் உண்டு, ஃபங்கையில் தே ஹாவ் நோ பிக்மெண்ட்ஸ், கலர்ஸ் கிடையாது. ஆல்கேயோட ஃபுட் ரிசர்வ் மெட்டீரியல் வந்து ஸ்டார்ச்சி, ஃபங்கையோட ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் வந்து கிளைக்கோஜன் அண்டு ஆயில். அடுத்ததான் சம் ஆல்கே ஆர் ப்ரோகேரியாட்டிக் இன் நேச்சர். சில ஆல்கே வந்து ப்ரோகேரியாட்டிக் இன் நேச்சரில் தான் இருக்குது. ஆனால் ஆல் ஃபங்கஸ் வந்து யூகேரியாட்டிக் நேச்சர் தான். அந்த ப்ரோகேரியாட்டிக் ஆல்கேக்கு எக்ஸாம்பிள் வந்து சைனோபாக்டீரியா, எக்ஸாம்பிள் வந்து நாஸ்டாக் அனபினா. நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்கஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து அகாரிக்கஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லவ்லி எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.